இந்த இடத்துல சொல்ற, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், வாழ்க்கை மாறிடுச்சுப்பா. அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னக்கிடங்கா பெருமூச்சோடு என் பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கேன். ஏன்னா யாருமே இழந்து போயிடக்கூடாது, யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் வழி தப்பி போயிடக்கூடாதுங்கிறதான் நம்மளுடைய பரம தகப்பனின் சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படியே நீங்க இருந்துகிட்டு எனக்காக ஒருத்தர் அங்க பெருமூச்சோடு வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்கட்டும். எப்போ வேண்டுதல் எனக்காக செய்யட்டும், என் பிள்ளைகளுக்காக செய்யட்டும், நான் என் வேலையை பார்க்கிறேன், நீ போயிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே காலம் போகாது, காலம் செல்லாது. கணக்கு கேட்பார். எத்தனை நாள் உன்னுடைய ஊழியக்காரர் மூலமாய் நான் சொன்னேனே, எனக்காக நீ என்ன செய்த, எனக்காக நீ என்ன செய்த, என் பிதாவின் என்னுடைய சித்தத்தை யார் தான் போவா. ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு இருக்கு? ஆமா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இன்னைக்கு நான் உனக்காக மரிச்சது மட்டும் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக நான் பரிந்து பேசிட்டு இருக்கேன், ஆனா எனக்காக நீ என்ன செஞ்ச. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இயேசு சுவாமிக்காக நீ என்ன செய்தன்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே நான் நமக்காக இதை செய்தேன்னு ஓடி வந்து சொல்லுவியா? சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. அதுக்குதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார், இனியாவது பிதாவின் சித்தத்தை அறிந்து செய். இயேசு சுவாமியினுடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொள். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தது எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி கீழே குழியில கிடக்கிறவனை நீ மீட்டெடுக்கணும்னு தான் உன்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. பாவ சேற்றில் இருந்த உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்தார். எதற்காக? உன்னை கொண்டு மீண்டும் கீழே இருக்கிறவனை தூக்க வேண்டும் என்பதற்காக.